யாவரையும் நான் இயேசு நாமத்தால் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் நடத்துவாராக. ஒரு நாளும் இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் என்ன செய்வேன்? மறுபடியும் வருவேன். முதல் முறையாய் வந்துட்டார். அவர் வந்ததினாலே நமக்கு கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் நமக்கு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். 2025 கிறிஸ்துவுக்கு பின்பு. அப்போது கிறிஸ்துவுக்கு முன்பு கிரேக்க சாம்ராஜ்யம், பர்ஷிய சாம்ராஜ்யம், பல சாம்ராஜ்யங்கள் இருந்ததை நாம் சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். சரித்திரத்தை படித்தவர்களுக்கு நன்கு அறியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது கிறிஸ்துவுக்கு பின்பு இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வருகைக்கு முன்பு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 2ஆம் வருகைக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சீக்கிரத்திலே இந்த 2வது வருகை நடக்கப் போகிறது. இந்த 2வது வருகையிலே இயேசு சொல்கிறார், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வருவேன். அல்லேலூயா. அப்போ மறுபடியும் என்று சொன்னால் ஒரு முறை வந்துட்டார். நான் வருவேன்பா, திருப்பி வருவேன்பா. அப்போது வந்துட்டார், திரும்பவும் வர இருக்கிறார். அப்போது இந்த இடைப்பட்ட காலத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பின் ஏறத்தாழ 34வது ஆண்டு இயேசு அவர் ஒலிவ மலையிலிருந்து அவர் என்ன செஞ்சார்? நம்ம தூதர்கள் வந்து சூழ சீஷர்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார்? மேலே அவர் போனதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம அதில் வாசிக்கிறோம். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் என்று தூதர்கள் சீஷர்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது தூதர்கள் சொல்கிறாங்க, இப்படி எப்படி போனாரோ அப்படியே என்ன செய்வார்? மறுபடியும் வருவார். அல்லேலூயா. நேற்று என்னால் ஒன்றுமே முடியல, மயங்கி கீழே விழுந்துருவனோ என்ற ஒரு நிலைமை வந்தோடனே நான் இங்கே வீட்டு வேலை அப்படியே விட்டுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். தாங்க முடியல. கொஞ்சம் நேரம் மதியானம் ரெஸ்ட் பண்ணேன். அப்போது திரும்பவும் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினார். அந்த சொப்பனம் என்னவென்றால், ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கார் மேகம் சூழுகிறது. அந்த கார் மேகம் மறுபடியும் அது பூமியை இன்னும் அதிகமாக இன்டென்சிஃபையாக, அது மிக அடர்த்தியாக அந்த கார் மேகம் சூழப்பட்டிருக்கிறது. அந்த கார் மேகம் சூழுகும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்னவென்றால், அதை சபையை நோக்கி வருகிறது. சபையை நோக்கி வருகிறது. ஊழியக்காரருக்கு விரோதமாய் வருகிறது. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், இன்னும் சபையார் எல்லாருக்கும் விரோதமாக வருகிறது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கவனித்து பார். அப்போ கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கார் மேகம் கர்த்தர் கையில் இருக்கிறவர்களை அது என்ன செய்யலை? அணுகாமல் அது அப்படியே கடந்து செல்கிறது. கர்த்தருடைய கை, அந்த கார் மேகம் கர்த்தருடைய கையில் பட முடியாமல் அப்படியே போயிடுது. கர்த்தருடைய கையில் இருக்கிற ஊழியங்கள், கர்த்தருடைய கையில் இருக்கிற ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய கையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அந்த கார் மேகம் என்ன செய்யலை? தொடவே தொடாமல் அழகாக அது விலகி போகுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நிறைய ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், விசுவாசிகள் கர்த்தருடைய கரத்தில் என்ன இல்லை, அடங்கி இருக்கிறது இல்லை. அடங்கினா தெரியும், ஊழியக்காரனுக்கு தெரியும் நீங்கள் அடங்கியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். இன்றைக்கி நிறைய சபைகள், ஊழியங்கள்லாம் அடங்கி இருக்கிறது இல்லை. ஏன்னா வேலை, பணம் வேணும், நமக்கு உலகத்தில் இன்னும் ஒரு 50 வருஷம் வாழணும், இன்னும் நமக்கு வீடு வேணும், இன்னும் நமக்கு அது வேணும், இது வேணும்னு போய் கர்த்தருடைய கையில் அடங்காத சுற்றி திரிகிற இன்றைக்கி விசுவாசிகளுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகுது. அப்போது அந்த கார் மேகத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் கர்த்தரோடு இணைந்து இருக்க மாட்டார்கள். அன்பு தணிந்து போகும், விசுவாசம் இல்லாமல் போகும், பணப்பிரியராய் இருப்பார்கள், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய மாட்டார்கள். இந்த கார் இருள் சூழும் பொழுது கர்த்தர் சொன்னார், இப்படிப்பட்ட ஜனங்களை நீ ஒன்றும் என்ன செய்யாத, முயற்சி எடுக்காத, அவளுக்காக நீ கவலைப்படாத, நீ அவளுக்காக ஜெபம் பண்ணு.
உன்னுடைய இரத்தப்பழி உண்மை அவர்களோட இரத்தப்பழி உண்மையால் வராது. ஜெபம் பண்ணுன்னு ஒரு சத்தம், அழகாக சத்தம் கேட்டுச்சு. கண்ணை திறந்து பார்க்குறேன், சாயங்காலம் தான். ஏன் உட்காந்துக்கிட்டேன், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன். இந்த கடைசி காலத்தில் கார் மேகம் நான் சீக்கிரம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சபையில் சொன்னேன், ஒரு கார் இருள் என்ன செய்கிறது, பூமியை நிரப்புகிறது. இந்த இனி வருகிற நாட்கள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும் விசுவாசம், தேவன் அன்பு. அந்த கார் மேகம் உங்களை விழுங்க பார்க்கும். உங்களை இருக்க சுயம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்க பார்க்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுய பலன் இருக்குது பாருங்கள், அதை தேவனுக்கிட்ட உங்களை தாழ்த்த முடியாது. ஏன்னா பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. கண் போக்கில் வாழுகிறதோ மனம் போக்குறதுல தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மேகம் சூழுகிறவர்களை கர்த்தரை விட்டு தூரமாக கொண்டு போயிடும், அன்பை விட்டு பிரித்து விடும். விசுவாசத்தை நிலைத்திருக்க மாட்டாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாங்க. சூழ்நிலை, நான் என்ன பண்ணுறது பாஸ்டர், என் சூழ்நிலை எப்படி இருக்குது, அவ்வளோதான். இனிமேல் அந்த 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 ஒழுக்கம், அந்த மெய்யான அந்த இதெல்லாம் இனி சபையில் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் சபைக்கு சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய கையில் அடங்கி இருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் என்ன செய்யணும், அடங்கி இருந்தால் கார் மேகம் உங்களை சூழாது, கார் மேகம் உங்களை கொண்டு போகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் தெய்வீக தன்மை உண்டாகும், அவர்கள் ஆவிக்குரியலாக இருப்பார்கள். கர்த்தருடைய கையில் இருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு இருப்பார்கள், நம்பிக்கையோடு இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த கார் மேகத்துக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ அன்பு இருக்காது, நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது, எரிச்சல் இருக்கும், பொறாமை இருக்கும், மாம்சத்தின் கிரியை எல்லாமே உள்ளே வந்துடும். அவங்களால ஜெபிக்க முடியாது, அவங்களால வேதம் வாசிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது, உலகத்துக்கு பின்னாலேயே இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், கிருபை 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 ரொம்ப நாள் ஓடாது. ஆசீர்வாதம் உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார்களோ அவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மைனா உலகத்துக்குரிய நன்மையும் குறைபடாது, பரலோகத்துக்குரிய நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கார் மேகத்தில் இருக்கிறவளுக்கு கர்த்தர் கடுமையான நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிக நியாய தீர்ப்பு. விசுவாசிகளை காட்டிலும் ஊழியக்காரர்களுக்கு தான் அதிக நியாய தீர்ப்பு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களில் அநேகர் போதகர்களாக ஆகாதிருப்பீர்களாக. கடுமையான நியாய தீர்ப்பு இருக்கிறது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சத்தியத்தை மறைத்து விசுவாசத்தை மறைத்து இன்னைக்கு உலகத்தில் வாழ்வதற்குண்டான காரியத்தை சபையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுவதில்லை, மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதில்லை, வருகை குறித்து பேசுவதில்லை, பரிசுத்தத்தை குறித்து பேசுவதில்லை. எல்லாரும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்வதும் இல்லை. ஏனென்றால் சொன்னால் ஜனங்களுக்கு அது விருப்பம் இல்லை. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நீ கர்த்தர் கூட இருந்ததாயா கர்த்தரும் கூட இருப்பாரு. நீ விதைச்சதாயா அறுக்க முடியும். நீ உண்மையா இருந்ததா கர்த்தர் உனக்கு உண்மையா இருக்க முடியும். மாறுபட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரு, மாறுபட தேவனா இருப்பாரு. நீ அல்வா கொடுத்தா ஆண்டவர் மஸ்கோத்தும் கொடுப்பாரு, தூத்துக்குடி அல்வா கொடுப்பாரு, திருநெல்வேலி அல்வா கொடுப்பாரு, ராஜஸ்தான் அல்வா கொடுப்பாரு, பஞ்சாப் அல்வாவும் கொடுப்பாரு. நீ கொடுத்தது சாந்தி அல்வா, திருநெல்வேலியில் இருக்கிற சாந்தி அல்வா கொடுத்த, ஆனால் ஆண்டவர் உனக்கு அண்டாவா அல்வா கொடுப்பாரு. அப்படி நம்ம இந்த கடைசி காலத்தில் நாம் அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. மறுபடியும் வந்து நான் இருக்கும் இடத்திலே உங்களை என்னிடத்திலே என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. யாரை கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் என்னிடத்திலே என்று சொல்கிறார் ஆண்டவர். யாரை கர்த்தர் சேர்த்துக் கொள்வார்? கொலோசியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. யாரை கர்த்தர் சேர்த்துக் கொள்ள போகிறார்? யாருக்காக தன்னுடைய வீட்டை கொடுக்க போகிறார்? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். மேலானவைகளை நாடுகிறவர்களுக்கு கர்த்தர் தாம் ஆயத்தம் பண்ணின வீட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். Hallelujah. தம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, அமேன், மேலானவைகள், பூமிக்குரியவர்கள் அல்ல. சொல்லுங்க, என்னது? பூமிக்குரிய அல்ல, மேலானவைகள். பூமிக்குரிய காரியங்கள், பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, பேரு, புகழ், வருமானம், ஐயோ பணம் பணம், ஓடி 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 வேலை 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 வேலை. நல்லா செய்யுங்க, ஒன்றும் இல்லைங்க. 10 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யுங்க, 7 மணி நேரம் தூங்குங்க, 2 மணி நேரம் கர்த்தருக்காக கொடுங்க. இதை கூட கொடுக்க நேரம் இல்லைன்னா அவன் தான் பூமிக்குரியவர்களை தேடுகிறவன். பூமிக்குரிய தேடுகிறவனுக்கு 24 மணி நேரம் பத்தாது. வேலை 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 படிக்கணும், ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இது செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும். அவர்கள் யாருன்னா கார் இருள் மூடப்பட்டவர்கள். இந்த கார் மேகத்துக்குள்ளே இருக்கிறவங்க. கார் மேகத்துக்குள்ளே இருக்கிறவங்களால ஜெபிக்க முடியாது. கார் மேகத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஏன்? அவனுக்கு 24 மணி நேரம் பத்தலை. அது செய்யணும், இதை செய்யணும், இப்படி போகணும், இப்படி. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவர்களை என்ன செய்யுங்க? நாடுங்கள். அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் நீங்கள் மாட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறீங்க. நாங்கள் தான், எங்களுக்கு தானே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் தெரியும். என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு? நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சாதான், நாங்கள் இவ்வளோ படித்தாதான் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வருமானம் வரும். பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் சொல்லுது, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள், பூமிக்குரியவளை அல்ல, மேலான வேலை தேடுங்கள். அப்போ தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பூமிக்குரிய காரியங்களை கர்த்தர் கூட கொடுப்பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமை குறித்து நாம் நல்லா வாசிக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கிறோம், நல்ல கதை தெரியும். லோத்தை குறித்து நல்லா தெரியும். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பார்த்து போனா, லோத்து செழிப்பை பார்த்து போனா. யார் ஜெயிச்சா? ஆபிரகாம் தான் ஜெயிச்சாரு. லோத்தும் கூட இருக்கிற வரைக்கும் தான், ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தனாலே ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம் யாருக்கு வந்துச்சு? கொஞ்சம் லோத்துக்கு வந்துச்சு. அருமையான தேவ ஜனமே, பெற்றோர் நீங்க உண்மையா இருக்கும் பட்சத்திலே பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. பெற்றோர் உண்மை இல்லாத பட்சத்திலே பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பூமிக்குரியவளை அல்ல, பூமிக்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது. என்னது? மேலான காரியம் என்னது? அது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற கூட்டம் யாரு? மேலானவைகளை தேடுகிறவர் அந்த கூட்டம். ஆமென். என்ன எதை கேட்கறது? மேலான கூட்டம். இப்போ பாருங்க, காலையில் கூட எங்கள் வீட்டில் ஃப்ளாட்ஸில் பார்க்குறேன், எல்லாம் ஜாக்கிங் எல்லாம் பண்ணிடுறாங்க, எல்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க. எதுக்கு? ஆரோக்கியமாக இருப்பதற்கு. தப்பு இல்லை, நல்லது. நானும் கொஞ்சம் நாள் அந்த வாக்கிங்லாம் விட்டுட்டேன், என்னால் முடியல. என்ன வீடு கட்டுறது, எப்படா வீடு வேலை ஜெபம் பண்ணிக்குங்க. இந்த நேரத்தில் இந்த வீடை முடிக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு கூட அப்படி வர யோசனை வருது. ஏதாவது ஜெபம் பண்ணிக்குங்க. ஏன்னா அது வீடு வேலை பட்டுறதுனால பல போராட்டங்கள், பண நிலையில் காரியங்கள் எல்லாம் போராடுது சாத்தான். அல்லேலூயா, கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. புதுசாக வீடு கட்டிடலாம், ஆனால் பழச புதுசாக்குறது, ஐயோ கர்த்தாவே, ஆண்டவர் தான் கிருபை தரணும். ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்ம புது வீட்டை கற்று வச்சிருக்கிறாரு. ஆல்ட்ரு பண்ண வீடு அல்ல, தேவன் நமக்காக என்ன வச்சிருக்கிறாரு? புது வீடு. சொல்லுங்க, என்ன பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, ஆல்ட்ரு பண்ண வீடு இல்லைங்க, ரிப்பேர் பண்ண வீடு இல்லைங்க. இதுவரைக்கும் ஒருவரும் பார்த்திராத, கண்டிராத, பிரவேசித்திராத ஒரு பிரமாண்டமான ஒரு ராஜ்யத்தையும் ஒரு பெரிய பட்டணத்தை ஆண்டு நமக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குள்ள போகிறவங்க யாரு? பூமிக்குரியவர்களை தேடுறவங்க போக மாட்டாங்க. மேலானவைகள், மேலானவைகள், மேலானவைகள். எதுக்கடா வேலைக்கு போற? காசு சம்பாதி பண்ண. எதுனா காசு சம்பாதி என்ன பண்ண போற? செல்போன் வாங்க போறேன். எப்படியாவது செல்போனை வாங்கிடணும், எப்படியாவது வாங்கிடணும். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. எப்படியாவது எங்க அண்ணனை காட்ட நான் மேலே வந்துடணும், எங்க அக்காவை காட்ட மேலே வந்துடணும், எங்க பக்கத்து வீட்டில் காட்டின நான் வேலை ஆயிடணும், நான் கார் வாங்கி காட்டினோம் பார். இந்த முனைப்பில், இந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க எதை இழந்துடுறாங்க? மேலானவளை இழந்துடுறாங்க.
we give more focus, more attention on the worldly things. அவரை திருப்திப்படுத்த, ஆஃபீஸரை திருப்திப்படுத்த, பாஸை திருப்திப்படுத்த, அவரை திருப்திப்படுத்த, இவரை திருப்திப்படுத்த, கடைசியாக யாரை திருப்திப்படுத்த முடியல? கர்த்தரை திருப்திப்படுத்த முடியல. ஹல்லேலூயா. இதனால நல்லா புரிஞ்சுங்க, பூமிக்குரியல அல்ல, மேலானவைகளை நாடுங்க. மேலானவைகளை நாடுன ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவர் ஆஸ்தியை கொடுத்தாரு. பைபிள் சொல்லுது, பரிசுத்த வேதம் சொல்லுது, அவருடைய ஆஸ்தி இந்த பூமி என்ன செய்யும் இல்லையா, தாங்க கூடாதபடிக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் பூமிக்குரியவைகளை குறித்து அவன் கான்சன்ட்ரேஷனே பண்ணலை. பூமிக்குரிய காரியங்களை குறித்து அவன் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே, இது தாங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி ஆபிரகாம் ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, அதை அவன் பற்றி கொண்டான். வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டிருக்கிற மட்டும், விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க மட்டும், தேவட அன்பு உங்களுக்குள்ள இருக்கிற மட்டும், கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் பொல்லாப்பும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. தேவட அன்பையும் விசுவாசத்தையும் தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் யாரு? மேலானவைகளை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. எடுத்து வாசிங்க, நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நெகேமியா 9:6 வாசிக்கும் பொழுது, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்கள் அவைகளுடைய சர்வ சேனைகளையும். சரி, நீர் ஒருவரே கர்த்தர். இப்போ நம்ம பார்க்கறது வானத்தை பார்க்கிறோம். இந்த வானம் எத்தனை கிலோமீட்டர்? பூமிக்கும் சூரியனுக்கும் இத்தனை கிலோமீட்டர், பூமிக்கும் 3க்கும் இவ்வளோ கிலோமீட்டர். 9 கிரகணம் தெரியும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, என்ன அது ஒரு 7 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்குது. சரியா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். திங்கள் ஞாயிறு இருக்குதா? ஞாயிறுன்னு ஒரு கோள் இருக்கா? தெரியல. படித்தவங்க சொல்ல பார்க்கலாம். ஞாயிறுன்னு ஒரு கோள் இருக்கா? இல்லை. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் இருக்குது. அப்போ 6 தான் இருக்குது. அப்போ இன்னொரு 3 கோள் கண்டுபிடிங்க. அது யுரானியஸ், நெப்டியூன். அதுக்கு தமிழ் என்ன பேர்? டீச்சர் அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் என்னது? தமிழ் அதுதானா? மொழிபெயர்ப்பில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தர் கேட்டார், காலிஃப்ளவருக்கு என்ன தமிழ்ன்னு. யாரை சொல்ல முடியுமா காலிஃப்ளவருக்கு என்ன தமிழ்ன்னு? நம்ம எல்லாம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் தான் சொல்லி தான் காலிஃப்ளவர் தமிழில் என்னது? அது என்னன்னு கண்டுபிடிங்க. சில வழக்கத்தின் சொல்ல அப்படியே தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அது மாதிரி தான் அந்த கோல் நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். ஆபிரகாமை கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளையும் ஜனங்களிலும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆபிரகாமை அப்படி ஆசீர்வதிச்சார். ஏன்? கர்த்தர் ஒருவரே வானங்களையும் வானாதி வானங்கள், அதாவது இந்த வானமே இன்னும் மனுஷன் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு, முதல் வானம் எத்தனை கிலோமீட்டர் இன்னும் கண்டுபிடிக்கல, இன்னும் சொல்லலை. ஆனால் பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்? கடைசி அந்த கோல் பல கோடி மைல்ன்றாங்க. அதை பூமியை சுற்றி வர்றதுக்கு பல வருஷம், 100கணக்கான வருஷம் ஆகுது ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. அங்கே மைனஸ் எத்தனையோ டிகிரின்றாங்க. அதுக்கும் மேலே தான் வானம். இந்த 9 கோள் சுற்றுது இல்லையா, 9வது கோள் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் வானம் இருக்குது. வானாதி வானம். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல தேவனுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் இதெல்லாம் உண்டாக்கிறார் பாருங்க. வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்றாரு? காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. வான சேனைகள். இந்த வான சேனைகள் யார் தெரியுமா? மேலானவைகளை தேடினவர்கள் தான் வான சேனைகள். அல்லேலூயா. நான் யோசனை தூதர்கள் தான் வான சேனைகள்னு.
நெகேமியாவுக்கு கர்த்தர் அந்த அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க. இவங்க தேவட அலங்கத்தை எடுத்து கட்டணும் சொல்லி போராடும் பொழுது கர்த்தர் அவன் மகனோடு பேசுகிறாரு. அப்பா, நான் தான் கர்த்தரு, நான் வானங்களை உண்டாக்கினவன், வானாதி வானங்களை உண்டாக்கினவன், நீ கவலையே படாத. அலங்கு இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடிக்கப்பட்டிருக்கிறது. நான் திரும்ப என்ன செய்வேன்? கட்டப்போகிற. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யாத, நீ என்ன செய்யாத, நீ ஏன் கட்டளைக்கு மீறி போகாத. ஜஸ்ட் யூ பி அண்டர் த விங்ஸ் ஆஃப் மை கமாண்ட்மெண்ட். என் சிறல் கீழே, என் கட்டளைகளுக்கு கீழே நீ சும்மா இரு, நானே உனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்? செய்து முடிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அந்த வான சேனைகள் என்று சொல்லும் பொழுது பூமிக்குரியவளை காரியத்தை அவர்கள் முதல்ல வைக்காம பரலோகத்தினுடைய காரியங்களை முதல்ல வைக்கிறாருப்பாங்க. அவங்க தான் யாரு? வான சேனைகளுடைய கூட்டம். அல்லேலூயா. வான சேனைகள் கூட்டம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? இதான் சத்தியம். மேலானவைகளை தேடுகிறது தான் யாரு? வான சேனைகள். ஆமென். தூதர்களே, பூமியில் உள்ளவைகளை எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. நம்ம தூதர்களை நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் நம்மளை தூதர்களை காட்டிலும் சற்று அதிகமாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? நம்மளை நேசிக்கிறாருங்க. அவருடைய சாயல், அவருடைய ரூபமாக அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நம்மளை தேடி வந்த ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவைகளை பணிந்து கொள்ளும்படியாய் வைத்திருக்கிறேன். பணிந்து கொள்கிற யாவரும் என்ன சேனைகள்? வான சேனைகள். வான சேனைகள் என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் வாழுகிறோன்னு சொன்னாக்கா சில நேரத்தில் நானும் அந்த தப்பு பண்ணுறேன். ஐ ஆல்சோ மேக் தட் மிஸ்டேக். ஆண்டவரே, ஏன்பா சும்மா இருக்கிறீங்க? ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிலாம் நான் பார்க்குறேன்னே, இதெல்லாம் பார்க்குறேன்னே அப்படி நினச்சி கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை போல வாழ்க்கையில் சில நேரத்தில் யோசிப்பேன். ஆனால் நேற்றுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி கிளியர். இது கார் மேகம் சூழுகிறது. இந்த கார் மேகம் சூழுகிற மக்களை நீ ஒரு நாள் என்ன செய்யாத? ஹேண்டில் பண்ணாத. ஆவிக்குரியவர்களை நிதானிப்பார்கள். ஜென்மஸ்பாபம் உள்ள மனுஷர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த ஜென்மஸ்பாபம் உள்ள மனுஷர்கள் யாரு? அந்த காரில் மேக மூடப்பட்ட மக்கள். அப்போ கர்த்தர் லோத்தின் மனைவி பார்த்து சொல்றார், நீ என்ன செய்யாத? திரும்பி பார்க்காதே. நான் காண்பிக்கும் இடத்துக்கு என்ன பண்ணு? போன்னு சொல்லும் பொழுது முதலாவது இந்த பூமிக்குரியவைகளை சிந்தித்து கொண்டிருந்த லோத்தின் மனைவி என்ன செஞ்சா? திரும்பி பார்த்தா. அருமையான தேவ ஜனமே, பூமிக்குரியவர்கள் அப்பப்ப என்ன செய்வாங்க? திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும் பொழுது உப்பு தூணாய் நின்று விட்டாள். லோத்தின் மனைவியால காட்டின இடத்துக்கு என்ன செய்ய முடியல? போக முடியல. காரணம் என்ன? என்ன யோசித்து பின்னால பார்த்தாலோ கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி என்ன செய்யுங்க? தொடர்ந்து ஓடு. உன்னை கீழே இழுப்பதற்கு, கீழே தள்ளுவதற்கு, உன்னை தளர்ந்து போவதற்கு பல சூழ்ச்சிகள் இருப்பாங்க. அந்த சூழ்ச்சிக்குரிய மக்கள் யார் தெரியுமா? உன் கூட இருக்கிறவங்க தான். 2 கொம்பு வச்ச சாத்தானை ஈஸா கண்டுபிடிச்சிடலாம். டே பேய் வந்துருச்சுடா, டே பிசாசு வந்துச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு தேவதூதன் வந்து உங்கள்கிட்ட பேசும் பொழுது, உங்கள்கிட்ட கதை பேசும் பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, தேவதூதன் தான் வந்துட்டான் போல. பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க, தேவதூதன் உங்களுக்காக தான் நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிருக்கிறேன், வாங்க எங்கள் வீட்டுக்குள்ள உட்காருங்க. அவன் கேட்பான், ஆமாம் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போனிய? யார் கேட்குறா? 2 கொம்பு வச்ச பிசாசு இல்லை. 2 கொம்பு வச்ச பிசாசை பார்த்தோன்னே, ஐயோ அப்பா அபிஷேகம் வந்துடும், ஏசுன் ரத்தம் வந்துடும், பாஸ்டர் ஃபோன் பண்ண வந்துடும், ஐயோ பிரதர் ஜெபம் பண்ணுங்க, 2 கொம்பு உள்ள பிசாசு வந்துட்டான், அவன் பல்லு இப்படி இருக்குது, ஐயோ ஐயோ கருப்பா இருக்கிறான், ஐயோ ஐயோ. பிசாசு அப்படி வரவே மாட்டான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள போன பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன சொல்லுவான்? நீ இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போறிய, ஏதாவது நடந்துதான்? கொஞ்சம் யோசித்து பாரு. ரொம்ப அழகாக பேசுவான்.
என்றைக்குமே அந்த ஊமை ஊரை கெடுக்குன்னுவாங்க. ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவான். ஆதாம் ஏவாளுங்கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் பேசினான், நியாயப்படுத்தினான். காரணங்களை அது நியாயப்படுத்தி சொன்னான். ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணிட்டாங்க? ஆதாம் ஏவாளும் மறந்துட்டாங்க. அவன் சொல்றத பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அநேக விசுவாசி நிலைமை அப்படிதான். வேதம் சொல்றத மறந்துடுறோம். பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், கூட பிறந்தான், அவன் நல்லா இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் பைக் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், ஐயோ அவங்க பிள்ளைங்க இந்த காலேஜில் சேர்ந்துச்சு, ஐயோ அந்த பிள்ளை டாக்டர் படிக்குது, ஐயோ அந்த பிள்ளை அப்படி படிக்குது இப்படி படிக்குது, ஐயோ என் பிள்ளை இப்படி படிக்கலையே, ஐயோ டேய் நீ தான் படிக்கணும், நீ இப்படி தான் படிக்கணும், நீ இதை தான் செய்யணும், பட் 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 பட். அதான் நான் சொல்லுவேன், என்கிட்ட வந்து கேட்டாங்க பசங்க, பாஸ் என்ன படிக்கணும்னு, உனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அது படுறான். அது பிகாம் படித்தா எப்படியும் ஒரு 50,000 சம்பளம் வாங்கிடலாம்ல, சி ஆகிடலாம்ல, பி ஆகிடலாம். ஆகிறதும் ஆகாது உன் கையில் இல்லை, அதெல்லாம் கத்தர் கையில் இருக்கிறது. நீ உண்மையாக இருந்தனா கத்தர் உன்னை உயர்த்துவார். நீ டிம்கி கொடுத்தனா ஆண்டவரை உனக்கு டம்கி கொடுப்பாரு. எழும்பவே முடியாது. உண்மையாக இருங்க. உன் மன விருப்பத்தை கத்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஏன்? அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த கத்தர். வானங்களையும் வானாதி வானங்களையும் அது உள்ள எல்லா சேனைகளையும் கத்தர் என்ன செய்திருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் அது ஆளுகையில் இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி உங்களை எங்க வைக்கணும்னு கத்தர் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு. இல்ல 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 இல்ல, இது மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. என்ன கார் மேகம் சூழுதுனாக்கா உங்களால ஜெபம் பண்ண முடியாது. கார் மேகம் சூழ்ந்த அடையாளம் என்ன? உங்களால பைபிள் வாசிக்க முடியாது. கார் மேகம் சூழுதுன்னா உங்களால உண்மையாக கர்த்தருடைய பந்தி எடுக்க முடியாது. கார் மேகம் சூழ்ந்துச்சுன்னா உங்களால ஊழியம் செய்ய முடியாது. கார் மேகம் சூழ்ந்துச்சுன்னா உங்களோட சபையில் ஐக்கியமா இருக்க முடியாது. ஓடுறதா இருப்போம். இங்க இருக்க முடியாது. அசுத்தாய் பிடிச்சவங்கள கூட்டு வருவாங்க, ஒழுங்கா வருவாங்க. அந்த கேட்டு கிட்ட இறங்கினோடனே அன்னைக்கு கூட கூட்டாந்தாங்க. கேட்டு கிட்ட வந்தோன்னா அது இறங்க மாட்டேன், வரமாட்டேன். ஏய் நல்லா தானே வந்த, வா இறங்க, வரமாட்டேன். அப்போ நான் இங்கே உட்காந்து நான் சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்தாங்க, இந்த சர்ச்சு பாஸ்டர் யாருங்க, என்னம்மா வேணும்? நான் வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துக்கிறேன். அந்த அம்மா கேட்குது, பாஸ்டர் இல்லை, சொல்லுமா என்னம்மா வேணும்? பாஸ்டர் பார்க்கணும். தோ வரேன் நான், அவ்வளோதான் சொன்னேன். தோ வரேன். அது கத்துது. அப்போதாங்க நீங்கள் தான் பாஸ்டரான்னு எப்படிமா கண்டுபிடிச்சி? இதை கத்துதே, இந்த பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் யாருன்னு சொல்லணும் அவசியமே இல்லை. பேய்க்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. ஐயா தோத்துறேன் ஐயா, நான் உங்களை வாட்ச்மேன் நினச்சிக்கிட்டேன் ஐயா. வாட்ச்மேன் சொல்லலை, நான் 1000 ரூபா உங்களை நினச்சிட்டோம். நான் கடைசி என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் சொல்கிறது தான், நீங்கள் சபைக்கு வாங்க, உங்கள் பிள்ளைய வசனம் கேட்க வைங்க. சத்தியம் அறிவை சத்தியங்களை என்ன செய்யும்? வெள்ளையாக்கும். பேய்க்கு நல்லா தெரியும் நீ யாருன்னு, நீ எங்கே இருக்கிறன்னு. பேய்க்கு நல்லா தெரியும் நீ வரையில் போவியா போக மாட்டான்னு. பேய்க்கு நல்லா தெரியும். நம்மாலாச்சா இவன்? நல்லா தெரியும், நல்லா தெரியும். அதனால்தான் ஆண்டவர் சபைக்கு திரும்ப சொல்றாரு, நீ என்னை பணிந்து கொள்ளு, என்னை சார்ந்து கொள், என் மேல் நம்பிக்கையாயிரு. கார் மேகம் எத்தனை வந்தாலும் நீ என் கையில் இருக்கிறதுனால கிட்ட கூட அந்த கார் மேகம் வராது. ஆண்டுடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது, நான் சொல்றேனே பைபிளில் இல்லை, நான் நம்புறேன். ஏசப்பா எக்கால சத்தம் கேட்ட உடனே யார் கையில் இருக்கிறோம்? நம்ம அப்பா கையில் இருக்கிறோம். அப்படியே கொண்டு போய் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலம் இப்போ இல்லை. இயேசு கிறிஸ்து கல்லணை பார்த்து சொல்றார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த பரதேசி அந்த மத்திய ஆகாயம்,
மத்திய ஆகாயத்தில் கொண்டு போய் கர்த்தருடைய கரமே சேர்த்துரும். அல்லேலூயா. பல கோடி ட்ரில்லியன் மில்லியன் பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன் மைல்ஸ் ஹைட். அங்கே போகிறதுக்கு ஒரு சேட்டலைட் வேணும்னா 150 வருஷம் ஆனாலும் அந்த இடத்துக்கு போக முடியாது. சூரியனுக்கு போகிறதுக்கு 3 வருஷம்ன்றாங்க இல்லை, அதுக்கு மேலேயா தெரியல. அஸ்ட்ராலஜி படித்தவங்களுக்குலாம் தான் தெரியும். ஓ மை காட். இன்னும் சந்திரயான் போயிட்டே, சந்திரயானா என்ன விட்டாங்களா நம்ம இந்தியா, இன்னும் போயிட்டே இருக்குதா. இன்னும் இப்போ தான் கிட்ட போய் சூரியனுக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்குது. இன்னும் போகணுமா, எப்பயோ விட்டாங்க, இன்னும் போயிட்டே இருக்குது. அதுக்கும் மேலே வானாதி வானாதி வானங்கள் நம்ம போக போகிறோம் ஒரு செகண்ட். அப்போ எப்படி நடக்கும்னு சொன்னால், கர்த்தர் கையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரை பணிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தர் அந்த வீட்டை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமே. மேலானவர்களுக்கு கர்த்தர் அந்த வீட்டை கொடுக்கிறாரு. ரெண்டாவது, அவரை பணிந்து கொண்ட அவருடைய சேனைகள், அல்லேலூயா, கர்த்தர் அந்த வீட்டை கொடுப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பயத்தோடு, ஐயோ செல்போன் உங்களை ஆளுக செய்தா. கொஞ்சம் நான் பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை சபைக்கு அனுப்பி தர்றீங்க, நன்றி. பிள்ளை வந்து ஜெபிக்குதான் கேளுங்க. சபையில் வந்து இங்கே செல்ஃபோன் விளையாடுறதுக்கு இங்கே சபையில் அனுமதி இல்லை. ஆனால் சில பிள்ளைகள் உட்காந்து இங்கே செல்ஃபோனில் கேம் விளையாடுறதை நான் கேள்விப்படுறேன். அது நான் பார்த்தாக்கா செல்ஃபோனை கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துருவேன். நான் நீ ஞானஸ்தானம் எடுத்து செல்லாதான் இருக்குது. செல்ஃபோன் என்ன பண்ணிட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கட்டும். புரியலையா? நடக்கும். நீ எடுத்த ஞானஸ்தானம் சரியில்லை. இப்போ செல்ஃபோன் ஞானஸ்தானம் எடுத்துச்சுன்னா நீ திருந்திடுவேன். செல்ஃபோன் இல்லாமல் இருப்பேன். செல்ஃபோனு நான் நேற்றுலாம் உட்காந்து 2 செய்தி கேட்டேன். ரொம்ப, அதாவது ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வாலிபன், அவங்க பாஸ்டர் திடீர்னு கேன்சர் வந்துடுச்சு. பாஸ்டர் கூடயே இருப்பார், ஒரு இன்ஜினியர் அவர். இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்எல்ஜிக்கு வந்துட்டு போனார். திடீர்னு பாஸ்டர் கேன்சர், என்ன செய்யறது தெரியல. பாஸ்டர் அழுதார், ஆண்டவரே கேன்சர் வந்துருச்சு, என் பிள்ளைங்க யாரும் ஊழியத்தில் இல்லை, ஒரு 300 குடும்பம் இருக்கிறாங்க, நான் வரத்துக்கு தயார், ஆனால் அந்த ஊழியத்துக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லும் பொழுது ஒரு வாலிபன் பாஸ்டர் சொன்னாராம், பாஸ்டர் எனக்கு மாதம் $5000 நான் சம்பாதிக்கிறேன், நல்ல அருமையான வேலை, நான் விட போகிறேன். கர்த்தர் சொன்னார் ஊழியத்துக்கு போவேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், நீ ஒரு 3 நாள் உபவாசம் எடுத்துகிட்டு என்னை வந்து பாரு. 3 நாள் உபவாசம் கழித்து அந்த கடைசி நாள், அந்த கடைசி 1 மணி நேரம் பாஸ்டர் நான் கூட உட்காந்து ஜெபம் பண்ணோன்னு, அது பாஸ்டர் எதிர்பார்த்தாராம். இவன் உண்மையாக இந்த சபைக்கு நீர் தான் இந்த மகனை அடுத்த ஊழியக்காரனை சபைக்கு சொல்கிறதுக்கு முன்பதாக கடைசி நாள் ஜெபம் என் கூட உட்காந்து ஜெபம் பண்ணும் எதிர்பார்த்தாரு. ஆனால் அந்த மகன்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த வாலிபர் சொன்னா, கடைசி 1 மணி நேரம் கூட உட்காந்து ஜெபம் பண்ணும் பாஸ்டர், நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை, 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாஸ்டர் ஓகேனாரா. அந்த மகன் உபவாசத்தை முடிச்ச உடனே பாஸ்டர் காலை பிடிச்சி சொன்னாப்லையா, பாஸ்டர் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நான் கற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டேன், இப்போ நீங்களும் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டீங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ஆர்டினரி சர்ச் கோயர், நான் சும்மா வருவேன் போவேன். இப்படி ஆண்டவர் சொன்னதுனால நான் இப்படி கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலை, ஐ எம் வெரி சாரி. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், பரவாயில்ல, இட் டசன்ட் மேட்டர், ஆனால் ஒரு காரியம் செய், நீ டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து இன்னைக்குரிய தரிசனத்தை நீ பெற்றுக்கோனாரா. என்ன சொன்னாரா? வாட் இஸ் டுடேஸ் விஷன், இன்னைக்கு உள்ள தரிசனம் என்ன? டோன்ட் டாக் அபவுட் நெக்ஸ்ட் இயர், டோன்ட் டாக் அபவுட் நெக்ஸ்ட் மந்த், யூ டாக் அபவுட் டுடே, எவ்ரிடே யூ டாக் அபவுட் டுடே. இன்னைக்கு என்ன? அப்போ இந்த வாலிபன் கல்யாணம் ஆகாதவன், அப்போது
பயங்கரமாக ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த வீட்டுக்கு போ, இவரை போய் பாரு, அவரை போய் பாருன்னு. 2 வருஷத்தில் அந்த சபையில் ஏறத்தாழ 1000 குடும்பத்தார் வந்தாங்க. ஏறத்தாழ 15 கிளை சபைகள் இருந்த அந்த ஊழியத்தில் ஏறத்தாழ 300 கிளை சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது கர்த்தர் அந்த ஊழியக்காரோட பேசினாராம், மகனே, இதுக்காக தானே நீ இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்த, நீ செஞ்சா நீ செய்தா உன்னால் இது செஞ்சிருக்க முடியாது. இப்போ நான் உனக்கு அந்த வியாதியை கொடுத்ததுனால தானே நீ அமைதியாக இருக்கிற. இப்போ பார், உன் கண்கள் பார், எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ சபையில்? 1000 குடும்பங்கள். நீ என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே, எனக்கு 100 கிளை சபைகள் வேணும்னு கேட்டல. இப்போ எத்தனை கிளை சபைகள் இருக்கிறது? 300 பேர் இருக்கிறாங்க. அந்த 300 ஊழியக்காரர்கள் யாரு? சபையிலிருந்து எழும்பின ஊழியக்காரர்கள். அங்கு ஊழியம் செய்ததான வாலிபர்களை கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் மாற்றி செஞ்சிருக்கிறேன். நான் அல்லவா கர்த்தர்னு சொன்ன பொழுது அந்த பாஸ்டர் சொன்னாராம், அப்பா இது போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஊழியத்தில் இல்லைன்ற ஒரு காரியத்தை நான் சந்தோஷமாக நான் இப்போ உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சில மாதத்துக்குள்ளே அந்த போதக தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். சந்தோஷமாக போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி போனார்னா, இவரும் முதல் வாலிபர் ஒப்பு கொடுத்தால அவரும் அவருடைய அசிஸ்டன்ஸ் ஆகிய 5 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே பாஸ்டர் தன்னுடைய கடைசி மூச்சை விட்டார். அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த பூமிக்குறிகளை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு ரொம்ப கஷ்டம். போகிற விருப்பம் இருக்காது. ஐயோ, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பார்க்கலையே, ஐயோ என் பையனுக்கு இன்னும் ஒரு குழந்தைய பார்க்கலையே, ஐயோ நான் சொந்த வீடை பார்க்கலையே, அந்த எண்ணம் தான் இருக்கும். ஆனால் மேலானவர்களுக்கு என்ன இருக்கும்? எப்போ நான் இயேசுவை காண்பேன், எப்போது அவர் திருமுகத்தில் நான் விழித்திருப்பேன். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். உங்களை மரண பரியந்தம் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், தாங்கள் விட்டு வந்ததை நினைத்தார்கள் என்றால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆமா, இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள போகிற அடுத்த கூட்டம் யார் தெரியுமா? தாங்கள் விட்டு வந்ததை திரும்பி பார்க்காத கூட்டம். சொல்லுங்க, தாங்கள் விட்டு வந்ததை திரும்பி பார்க்க. லோத்து மனைவி என்ன செஞ்சா? தான் விட்டு வந்ததை திரும்பி பார்த்தா. சில நேரத்தில் எனக்கும் மனுஷன் தானே, இது செய்யலாமா அது செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அது பண்ணலாமா. அப்போ அடிக்கடி ஒரு வசனம் ஞாபகம் வரும், கலப்பையில் கையை வைத்தவன் பின்ட்டு பார்க்கக்கூடாது. கர்த்தருக்குன்னு வந்துட்ட, நீ உலகத்துக்காக இல்லை. நீங்கள் பிரச்சனையே, விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பிரச்சனையே என்னதான்? 50% காட், 50% கர்த்தரும் வேணும், உலகமும் வேணும். ஆற்றுல ஒரு கால், இதில் தான் பிரச்சனையே. ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவங்க தான் பின்னிட்டு பார்ப்பேன் விட்டு வந்த காரியத்தை. கிறிஸ்மஸ் தானே வைனு, கிறிஸ்மஸுக்கு தான், பிறந்த நாளைக்கு தானே, கல்யாணத்து வீட்டுக்கு தானே. விட்டு வந்ததை திரும்ப பார்க்குறவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? ஆமாம், விட்டு வந்தவன் மேலானவளை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் 16வது. அதை அல்ல, மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். இந்த ஜனக்கூட்டம் உலகத்துக்குரிய காரியத்தை அல்ல, மேன்மையான பரமதேசத்தை விரும்புகிறவர்கள். அப்போ யார் தேவ ராஜ்யத்தில் உள்ள போவா? பரம ராஜ்யத்தை விரும்புகிறவர்கள். முதல் காரியம் என்னப்பா? யார் தேவ ராஜ்யத்துக்குள்ள போவா? மேலானவைகள். இரண்டாவது, தேவனை பணிந்து கொள்ளுகிறவர்கள், தேவ சேனைகள். மூன்றாவது, பரம தேசத்தை விரும்புகிறவர்கள். நம்ம விருப்பம், என் ஏக்கமெல்லாம், ஃபாதர் படுறார்ல, என் விருப்பமெல்லாம். ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன
நிறைய பணம் வேணும், மூட்டை மூட்டையாக பணம் வேணும். அவங்க கொடுப்பாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா? மனுஷரிடத்தில் கேட்கிறவர்கள் மனுஷரிடத்துல யாரும் கொடுக்க மாட்டார் கர்த்தர். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷர்கிட்ட கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடிய மனுஷன் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் ஆளுகை வேற ஆளுகையில் இருக்கிறான், அவன் உலக ஆளுகையில் இருக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் போய் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான். தண்ணி அடிக்கிறவன் இன்னொரு தண்ணி அடிக்கிறவனும் கொடுப்பான். குடிகாரங்க பார்த்தீங்கன்னா they won't be stingy, they'll be very generous. அவனுக்கே காசு இருக்காது, அவனுக்கே ஆடின்னு கிடப்பான். இன்னொரு குடிகாரனை பார்த்தேன், வாயா வா, இன்னொன்று போடலாம் வா, இன்னொரு ரவுண்டு கட்டலாம் வா. he'll be very generous. குடிகாரன் என்றைக்குமே செல்ஃபிஷாக இருக்க மாட்டான், தான் மாத்திரம் குடிக்கணும்னு பார்க்க மாட்டான். வீட்டுக்கு போனால் செத்தவன் குடிச்சு செத்துருப்பான், நல்லா தெரியும் அவன் குடிச்சு தான் செத்தான் தெரியும். ஆனால் அந்த குடிகாரங்களாம் என்ன செய்வாங்க, வீட்டிலும் குடிப்பானுங்க, குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுன்னு இருப்பானுங்க. அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்லாம் தெரியாது, மோளம் அடிச்சா அவ்வளோதான், மோளத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இன்றைக்கும் சபை அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு, வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கைத்தட்டு. வீட்டு இல்லைன்னா அங்கே அவ்வளோதான் அவுட்டு, அங்கே ஆவியானவர் இல்லை. வீட்டு இருந்தால் தான் ஆவியானவர். இப்படி ஆகி போயிடுச்சு. உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு கூட்டம் குறைஞ்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, 0 ஆகலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, வரல விட்டுறன்ற அளவுக்கு இருக்குது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் தேவ ராஜ்யத்தில் செய்வாங்கன்னா மேன்மையான அந்த பரமதேசத்தை விருப்பம். நம்ம விருப்பம் என்ன வேணும், எப்படியாவது நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும், தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும், அதான் விருப்பம், அதான் விருப்பம். என் பொண்ணு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது 2வது பட்சம். செகண்ட், ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். எப்படியாவது ஆண்டவரை உங்களோட முகமுகமாக நான் பார்க்கணும். அந்த எண்ணம் இருந்து நான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்ததை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அந்நிய கண்களால் உன் சொந்த கண்ணால் கர்த்தரையும் காண்பீங்க, அவருடைய ராஜ்யத்தையும் காண்பீங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 21:3, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பரலோகத்தில் ஒரு பெரும் சத்தம், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஆமென். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஆமா. இப்போ இதில் நல்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, யார் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறாங்கன்னா, அவரிடத்திலே வாசமாக இருந்த மக்கள், அவருடைய பிள்ளைகள். அவரிடத்துல என்ன செய்யணும், வாசமாக இருந்து அவர்களுக்கு அவர் எப்படியா இருப்பார், தெய்வமாக இருப்பார், அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருப்பார்கள். இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் கடந்த வாரமோ போன வாரமோ நான் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல, தேவனுடைய இரத்த சம்பந்தமான உறவு இருக்கணும். பிளட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் இல்லைன்னா ஆண்டவர்கிட்டயே போக முடியாதுங்க. 2வது மகன் அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் திரும்ப அப்பா வீட்டுக்கு வரான். அப்பாட்ட என்ன சொல்கிறான், நான் உங்களோட பிள்ளை இல்லை, நீர் என்ன செய்யும், வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அப்பாவோட ரத்தம் இங்கே இருக்குது, பிள்ளைகிட்ட இருக்கு. அப்பா விட்டுருவாரா சொல்லுங்க, அப்பா விட்டுருவாரா? கொஞ்சம் பிரதர் சொல்லுங்க, அப்பா விட மாட்டாரா? என்ன இருந்தாலும் தான் ரத்தம் ஓடுறதுனால அப்பா என்ன செய்கிறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, அந்த டைலாக்லாம் பேசுகிறேன் இருக்கட்டும், வேலைக்காரில் கூப்பிட்டு வாப்பா, இவனை முதல்ல என்ன செய்யுங்க, போய் என்ன பண்ணு, கொழுப்பாட்டி ஒரு வஸ்திரத்தை போடு, ஓ ஒரு டீம், அடுத்த டீம் வா, டேய் போய் என்ன பண்ணுங்க, கொளுத்த கன்றுகளை அடித்து என்ன செய், விருந்து ரெடி பண்ணு, போ அடுத்த டீம், டேய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு, போ
கர்த்தர் தம்முடைய சபையை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கர்த்தர் செய்திருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறாரு. God has redeemed this church by his own blood. அவர் ரத்தத்தினாலே. அப்போ யார் யாரெல்லாம் அந்த ரத்தத்தில் சம்பந்தம் கலந்திருக்கிறார்களோ, பிளட் ரிலேஷன்ஷிப், புது உடன்படிக்கையின் ரத்தத்தில் யார் தான் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். கூட அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கா, இல்லை ரத்தம் கெட்டு போயிருக்கா? ரத்தம் கெட்டு போச்சுன்னா உறவு கெட்டு போகும். உறவு கெட்டு போச்சுன்னா நம்ம கெட்டு போன வாழ்க்கை. வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா பரலோகம் கிடையாது. வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா எங்க? நித்திய மரணம், நித்திய நரகம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடிமட்ட பாதாளம். அது மறக்கவே மறக்காதீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தருக்காக நில்லுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, இரத்த சம்பந்தமான என் தகப்பனே, அப்பா, இரத்தத்தால் மீட்டவரே, ரத்தம் சிந்தி என்னை, ரத்தத்தினால என்னை பாவங்கள் எல்லாம் இருதயத்தெல்லாம் கழுவினவரே, ரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிங்க. உங்கள் பிரச்சனையை பெருசாக பேசாதீங்க, உங்கள் தேவைகளை பெருசாக்காதீங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரே மேன்மை பாராட்ட கடவன். உங்க பணத்தை அல்ல, பொருளை அல்ல, புகழ அல்ல. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை என்ன பண்ணுங்க? exalt God and on all high. ஆமென். கர்த்தரை எல்லாற்றுக்கும் மேல கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை தாயத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அல்லேலூயா. அப்ப 24வது வசனம் பாருங்க. அவருடைய கண்ணீர் எல்லாத்தையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை. ஒரு மரணம் அவ்வளவு முடிஞ்சது. இனி இன்னொரு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை. இதெல்லாம் யாருக்கு? பூமிக்குரிய மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு வாழ்ந்த மக்களுக்கு கண்ணீர், மரணம், துக்கம், அலறல், வருத்தம். இது பூமிக்கு பின்னால் போனவங்களுக்கு. மேலானவளை தேடாதபடிக்கு, கர்த்தரை தேடாதபடிக்கு, கர்த்தரை பணிந்து கொள்ளாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு, கர்த்தரை ரெண்டாவது. நான் சொல்றேன், வருத்தப்படாதீங்க. நான் சொல்லக்கூடாது தான் நான் நினைக்கிறேன், ஆனாலும் ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை முதலிடம் வைக்கிறீங்களா? டுடே இஸ் சண்டே. கீப்பிங் காட் ஃபர்ஸ்ட். இஃப் யூ கீப் காட் ஃபர்ஸ்ட், there is one more service in the evening. You will be the first in the service. If you are seeking something more than the service, God is here. ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, ஆண்டவர் இங்க இருக்கிறாரு. சண்டே ஆனாக்கா ஐ cannot express my weakness. சண்டே வந்தால் என் வியாதிகளை சொல்ல முடியாது உங்ககிட்ட. சண்டே ஆனால் எனக்கு எங்கெங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் மை pleasure to serve God. Hallelujah. பல முறை I used to think, let me bring pastors from outside to give the word of God. ஆனால் ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு, டேய், நீ தான்டா தகப்பன், நீ தான் மேய்ப்பன், ஆடுகளுக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு தான் தெரியும். அவன் வந்துட்டு 10 ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போயிடுவான். தேவ ராஜ்யத்தையோ நீதி குறித்து நியாயத்தை குறித்து சொல்லாம அவங்க போயிடுவாங்க. அது இல்லை. இன்னைக்கு கர்த்தரை முதல்ல வைங்க. எத்தனை முறை சொன்னாலும் ஈவினிங் வந்து ஒரு ஒரு இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் எவ்ரி வீக். கர்த்தரை பணிந்து கொள்ளுங்க. Why we come to church? To serve God, honor God, worship God. ரொம்ப இஷ்டம் சண்டே ஈவினிங் போய் பீச்சில் உட்காரணும். எனக்கு ரொம்ப இஷ்டம். அது ஜனங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். பட் ஐ எம் நாட் worldly people. நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் கர்த்தருடையவன். அப்போ நான் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும். இந்த உலக மக்களுக்கு கண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது, வேதனை வைக்கப்பட்டிருக்கிறது,
மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது, துக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, அலறல் வைக்கப்பட்டிருக்கிறது, வருத்தங்கள், tears, pain, agony, death, sorrow, cry. These are the things that have been kept for the worldly people. But for godly, God will wipe away all the tears. There is no death, neither there is no sorrow, neither there is no crying, neither shall there be any more pain, for the former things are passed away. முந்தினவர்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். கர்த்தர் எல்லாம் புதிதாக மாற்றுவார். புதிதாக மாற்றப்பட்டவர்களுக்கு கர்த்தர் புதிய வீட்டை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க? புதிய வாழ்க்கை மாற்றவர்களுக்கு கர்த்தர் புதிய வீட்டை கொடுப்பார். இதுவரைக்கும் ஒருவரும் கையால் செய்யப்படாத வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு லெட் மீ நாட் பி அ ஸ்ட்ரேஞ்சர். நாம் உலகத்துக்கு நாம் பரதேசிகளாக இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வேன், மை ஹோம் இஸ் இன் ஹெவன். இந்த பூமியில் வாழுகிறது நான் ஒரு பயணம் செய்கிறவன். ஐ எம் only a traveler. We are all traveler in this earth. We are just traveling in this earth. My home is not here. My home is in heaven. What I built, நான் கட்டின வீடு ஒரு நாள் this is going to be totally destroyed. Either today or this generation or the future generation, what the man built will be one day totally demolished. ஒரு மனிதன் தான் கட்டின வீடாகணும், எதை கட்டிடமானாலும் அது ஒரு நாள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். ஆனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நமக்காக கட்டின வீடு அது என்றென்றைக்கும் நித்திய 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 நித்தியமாய் there is no end. அதுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள போகிறவர்களுக்கு கர்த்தர் யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால், பூமிக்குரியவளை தேடாமல் மேலானவைகளை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு நீ எடுக்கிற தீர்மானம் என்னங்க? இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் சொல்லுங்க. ஆண்டவரே பூமிக்குரியல அல்ல. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பூமிக்குரியல அல்ல. ஆண்டவரே மேலானவைகளை தேட, மேலானவைகளது தேவ ராஜ்யம், தேவட வார்த்தை, தேவட பிரசன்னம், அவருடைய முகத்தை தேடணும். உங்கள் முகத்தை பார்க்கணும் ஐயா. ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்க்கணும். உங்கள் பிரசனத்தை அனுபவிக்கணும். ஆண்டவரே, when my heart is filled with sorrow, when my heart is filled with burden, என்னுடைய வாழ்க்கை துக்கத்திலே என் இருதயம் அழுத்தத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் பூமிக்குறியில் அல்ல மேலானவைகளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. நீ கஷ்டப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது உன் நண்பர்கள் சொல்லுவாங்க, இல்லைப்பா நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ அந்த வேலையை செய், இந்த பிஸ்னஸை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் செய், இப்படி தான் உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன திரும்ப ஆலோசனை சொல்கிறார்? என் பாதத்தில் உட்காரு, என்னை தேடு, என்னை கூப்பிடு, என்னை அழைத்து கொள்ளு, என்னை இருதயத்தில் வைத்துக் கொள்ளு, நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறங்க? ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பூமியில எத்தனை நாள் இருந்தாலும் நாங்கள் திருப்தியாக இருக்க போவது அல்ல. ஆனால் நீங்க ஏன் கூட இருந்தால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானவைகளை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த வீட்டை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென், ஆமென். அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு மேலானவளை கர்த்தர் கொடுக்கும்படியே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உண்மை நான் உண்மையாய் பணிந்து கொள்ள கிருபை செய்ய. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே உண்மை நான் என்ன செய்யணும்? உண்மையாய் நான் உம்மை பணிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Let me Lord worship you Lord with my heart, with my strength, with my spirit, with my soul. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொன்னா அந்த அல்லேலூயால ஒரு பெரிய வல்லமை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உன்னால ஆராதிக்க முடியல என்று சொன்னால் அந்த கார்மேகம் உன்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த கார்மேகத்தை ஒட்டைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த கார்மேகத்தை ஒட்டைச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை சுற்றில இருக்கிற கார்மேகம் எரிந்து ஒளிந்து போகட்டும். நான் உங்க கரத்தில் அடங்கி இருக்க கிருபை செய்வீராக. என் குடும்பம் கார்மேகத்திலிருந்து வெளியே வரட்டும். என் வீடு கார்மேகத்திலிருந்து வெளியே வரட்டும். ஒவ்வொரு தேவ ஜனமும் கார்மேகத்திலிருந்து வெளியே வருவதாக கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே செய்வீராக. உண்மையாய் பணிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு டிராவலர், நான் ஒரு என்ன சொல்றது தமிழ்ல, பயணி. நான் ஒரு பயணி தான். நான் அப்படியே பயணி தான். ஜஸ்ட் ஐம் டிராவலிங். என்னோட ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் பயணம் பண்ணுகிறேன். பிறந்தேன், இப்ப நான் மரணத்தை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். We are marching towards an end. பிறந்தவன் ஒரு நாள் மரிக்க வேண்டும். நடப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் பிடுங்க வேண்டும். கட்டப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் இடிக்கப்பட வேண்டும். நாட்டப்பட்டது ஒரு நாள் பிடுங்க வேண்டும். இதுதான் பிரசங்கில வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு எல்லாரும் மனம் திறந்து வாழ்ந்தாட்ட பேசுங்க. ஆண்டவரே, ஒரு நாள் நான் கார்மேகத்துக்குள்ள வந்துடக்கூடாது ஐயா. ஆண்டவரே, பின்னானவைகளை நினைக்க கூடாது. விட்டு வந்த காரியத்தை நான் நினைக்க கூடாது. சொல்லுங்க, விட்டு வந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. நான் நினைக்க வேண்டியது மேலானவைகளை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, மேலானவைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையான பரமதேசத்தை விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த விருப்பத்தை கொடுக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோம். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே துன்பம் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை. கர்த்தரே நமக்கு தெய்வமாய் இருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஒரு நிச்சயமாக நடத்தவளராக இருக்க. கரலை தட்டி ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட நான் தரையில் விழுந்துடக்கூடாது. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் மூடட்டும். இந்த வார்த்தை நாங்கள் பத்திரமா வைத்துக்கொள்ள கிருபை செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.